விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழர்களின் இதய சிம்மாசனத்தில் இடம் பிடித்தவர்களில் ஒருவர் சிவாஜி. அவரது வீட்டை ஜப்தி செய்யும் உத்தரவு வெளியானதன் பின்னணி என்ன? விரிவாக பார்க்கலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பேரனும் நடிகருமான துஷ்யந்தும் அவரது மனைவி அபிராமியும் ஈசன் புரொடக்ஷன் என்ற நிறுவனத்தில் பங்குதாரர்களாக உள்ளனர். இந்நிறுவனம் ஜகஜால கில்லாடி என்ற பெயரில் விஷ்ணு விஷால், நிவேதா பெத்ராஜ் ஆகியோர் நடிப்பில் தயாரிக்கும் படத்திற்காக தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்திடம் 3,74,75,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தது. வட்டியும் அசலும் திரும்ப வராததை அடுத்து பாதிக்கப்பட்ட தரப்பு தொடர்ந்த வழக்கில் தீர்வு காண ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ரவீந்திரன் மத்தியஸ்தராக நியமிக்கப்பட்டார். கடன் தொகை வட்டியுடன் சேர்த்து 9,02,00,000 ரூபாயாக உயர்ந்த நிலையில் அதற்கு பதிலாக ஜகஜால கில்லாடி படத்தின் அனைத்து உரிமைகளையும் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திடம் ஒப்படைக்கும்படி ஓராண்டுக்கு முன் நீதிபதி ரவீந்திரன் உத்தரவிட்டார். ஆனால் படம் முழுமையடையவில்லை என ஈசன் புரொடக்ஷன் கூறுவதாக உயர்நீதிமன்றத்தில் தனபாக்கியம் நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. இதை விசாரித்த நீதிபதி பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற தங்கள் உத்தரவை ஈசன் புரொடக்ஷன் பின்பற்றாததால் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தார். முன்னதாக தந்தை சொத்தில் பங்கு தராமல் ஏமாற்றிவிட்டதாக சிவாஜியின் மகன்கள் பிரபு மற்றும் ராம்குமார் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது. சிவாஜியின் மகள்களான சாந்தி, ராஜ்வி ஆகியோரே இந்த வழக்கை 3 ஆண்டுகளுக்கு முன்பு தொடர்ந்திருந்தனர். திரைப்பட தயாரிப்பிற்காக பெற்ற கடனை திருப்பி செலுத்தாததால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இல்லத்தை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் அந்த இல்லம் குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. நடிகர் சிவாஜி கணேசன் வாழ்ந்து மறைந்த அன்னை இல்லத்தை ஜப்தி செய்வதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. டி நகரின் அடையாளமாக போக் ரோட்டில் அமைந்திருப்பதுதான் சிவாஜி கணேசன் வாழ்ந்து மறைந்த இந்த அன்னை இல்லம். இந்த அன்னை இல்லத்தின் காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் தினேஷ் தற்பொழுது நேரடியாக காட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் அன்னை இல்லம், மறுபக்கம் சிவாஜி கணேசன் என பெயரிடப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் பரப்பளவில் வெள்ளை மாளிகையாக இந்த சாலையின் அடையாளம் மற்றும் பாரம்பரியமாக விளங்குவதுதான் இந்த அன்னை இல்லம். சிவாஜி கணேசனின் மகன்களான நடிகர்கள் பிரபு மற்றும் ராம்குமார், மகள் சாந்தி உள்ளிட்ட 3 பேரும் இன்றளவும் கூட்டு குடும்பமாக இந்த இல்லத்தில்தான் தொடர்ச்சியாக வசித்து வருகிறார்கள். சிவாஜி கணேசனை பொறுத்தளவு இந்த வீடு என்பது அவருடைய அன்னையின் நினைவாக வாங்கப்பட்டதுதான் இந்த வீடு. முன்னதாக இந்த வீட்டை பொறுத்தளவு பல்வேறு விதமான வரலாறுகள் என்பது இருக்கிறது. இந்திய அரசின் ICS அதிகாரியாக ஜார்ஜ் டி போக் 1929ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையராக இருந்த நிலையில் அவரிடமிருந்து இந்த வீடு என்பது சர் கூர்ம வெங்கட ரெட்டி நாயுடுவுக்கு கைமாறியது. தொடர்ச்சியாக இளம் மற்றும் மிக முக்கியமாக முஸ்லிம் ஒருவருக்கு இந்த வீடு விற்கப்பட்டு தொடர்ச்சியாக சிவாஜி கணேசன் தன்னுடைய தந்தை பெயரில் வாங்கி பின்னர் பல்வேறு விதமான பணிகளை மேற்கொண்டு தன்னுடைய அன்னை பெயரில் இந்த இல்லத்தை மாற்றினார். சிவாஜி கணேசன் அரசியலில் இருக்கும் பொழுது அப்போதைய முன்னாள் பிரதமர் VP சிங் இந்த இல்லத்திற்கு நேரடியாக வருகை புரிந்தது. மிக முக்கியமாக சிவாஜி கணேசன் ஒரு சில முக்கிய படங்களின் காட்சிகள் இந்த இல்லத்தில்தான் நடைபெற்றது. சில நேரங்களில் இந்த இல்லத்தில்தான் தன்னுடைய முக்கிய படங்களுக்கு கதைகளை கேட்பதற்கும் அவர் வாடிக்கையாக கொண்டிருந்தார். 1975ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் நேரடியாக இந்த இல்லத்திற்கு வருகை தந்து சிவாஜி கணேசன் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். சற்று நாட்களுக்கு பிறகு அவர் மறைவையும் வெட்டினார். சிவாஜி கணேசனின் பிறந்த நாளுக்கு மட்டும்தான் இந்த இல்லத்தை பார்வையிடுவதற்கு ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய இல்லமாகத்தான் இன்றளவும் விளங்குகிறது இந்த இல்லம். இந்த இல்லம் ஜப்தி செய்யும் நடவடிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது ஒரு பக்கம் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தாலும் இதற்கு ரசிகர்கள் தங்களுடைய
தங்களுடைய சோகத்தையும் தங்களுடைய உணர்ச்சி வசமான சில கருத்தையும் முன்வைப்பதையும் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. இது சம்பந்தமான வழக்கு நாளை மறுநாள் மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.